ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் உள்ள 1.1ல் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த செட் ஏங்கிற ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத்னு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் சிம்பிள். இது இந்த சிம்பிள் பேர் என்ன? பிலாங்ஸ் டு. இது வந்து நாட் பிலாங்ஸ் டு. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிளுக்கு இது வந்து பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த செட்டுக்குள்ளே இந்த பேர்லாம் இருந்துச்சுன்னா இந்த செட்டுக்குள்ளே இது இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முரளி விஜய் டேஷ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முரளி விஜய் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லணும். இருந்தாங்கன்னா பிலாங்ஸ் டு போடணும், இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டுன்னு போடணும். இப்போ இவங்க இருக்காங்க, முரளி விஜய் இங்கே இருக்கா செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்? பிலாங்ஸ் டுன்னு இந்த சிம்பிள் போடணும். அதே மாதிரி அஸ்வினும் இருக்காங்க, அப்போ அது பிலாங்ஸ் டு. நெக்ஸ்ட் ஒன் பத்ரிநாத்தும் இருக்காங்க, பிலாங்ஸ் டு. அடுத்தது கங்குலிங்கிற பேர் அங்கே இல்லை, அதனால இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இதை போட்டு இதை அப்படியே அடிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது டெண்டுல்கர் அவங்க என்ன இல்லை, அதனால இந்த சிம்பிள் அப்படி போட்டு என்ன பண்ணிடணும்? கேன்சல் பண்ணிடணும். அப்போ இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. என்னன்னா இந்த செட்டுக்குள்ளே இந்த பேர்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு போடணும். அவ்வளோதான் இந்த கொஷின். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இந்த ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எலமெண்ட்ஸ் உள்ளதில் லிஸ்ட் பண்ணி எழுதணும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? லிஸ்டிங் பண்ணி எழுதணும். அதான ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இங்கே ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அசஸ்மெண்ட் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன லிஸ்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, இது அப்படியே இப்போ ஏன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸை விட்டுட்டு ரிப்பீட்டட் லெட்டர்ஸை மட்டும் எழுதாமல் பாக்கி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதுறது தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை ஒரு செட்டுக்குள்ளே நம்ம எடுத்து எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட்டுக்கு நான் எழுதுறேன். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? இது ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டினோட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன வேணாலும் கேபிட்டல் லெட்டர்ஸ் டினோட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து ஏதோ ஒரு லெட்டர் இப்போ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? லிஸ்ட் பண்ணணும். ஒவ்வொன்றா எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ கமா, அடுத்தது எஸ் கமா, அடுத்தது எஸ் தான் இருக்கா, அப்போ எழுத வேணாம். அடுத்தது இ, அடுத்து எஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு, எழுத வேணாம். அடுத்து எஸ் எழுதியாச்சு, எழுத வேணாம். அடுத்தது எம், இயும் எழுதியாச்சு, என், அடுத்தது டி. அவ்வளோதான், கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்கிறத ஒரு செட்டுக்குள்ளே எடுத்து லிஸ்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது பிரின்ஸ்பாலுக்கு எழுதலாம். செகண்ட் ஒன் பிரின்ஸ்பால். நான் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ செட்டுக்குள்ளே நான் அதை எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு பி, அடுத்தது கமா ஆர், ஐ, என், சி. ஐ எழுதக்கூடாது, ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். பி எழுதக்கூடாது, நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஏ, அடுத்தது எல். ஓகேவா? ஒரு செட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த செட்டுக்குள்ளே அந்த எலமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணி எழுதணும். கொடுத்துருக்கதை நான் லிஸ்ட் பண்ணி அழகாக எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.